Hi friends, நீங்க வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியா கொண்டாடி முடிச்சிட்டு பிள்ளையாரையுமே கரைச்சிருப்பீங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பிள்ளையார விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச அடுத்த நாளே கரைச்சிட்டோங்க. வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்களே எத்தனாவது நாள்ல உங்க வீட்டு பிள்ளையாரையோ இல்ல உங்க ஊர் பிள்ளையாரையோ கரைச்சிங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையாரோட அண்ணன், ஐயோ எனக்கே லோடிங் ஆகுது, பிள்ளையாருக்கு முருகர் அண்ணா தம்பி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுங்க. நான் வந்து பிள்ளையார் தான் அண்ணன், முருகர் தான் தம்பின்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்டா தப்பா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி ஓகே, முருகரோட வாகனத்தை பார்த்துட்டேங்க மயில். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து வாழைத்தார் ஒண்ணு வெட்டி இருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் எல்லாம் பழுத்திருச்சு. அதை நம்மளே தின்னு தீத்துற கூடாது, ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கும் நம்மளோட சொந்தக்காரங்களுக்கும் கொடுக்கணும்ல. வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தார கொஞ்சம் கொஞ்சமா அறுத்தேன். சீப்புகள், அதாவது சீப்புகள் அறுத்து எடுத்தேன். சுத்திகா பாப்பாவும் நானும் அதுல உள்ள ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட்ட பாருங்க, சூப்பரா இருந்ததுங்க டேஸ்ட். இந்த வாழைத்தார வந்து பாத்தீங்கன்னா நாங்க வச்ச வாழை மரத்துல இருந்து கிடைச்சது. சரி ஓகே சாமி, நம்ம சாப்பிட்டதெல்லாம் போதும், மத்தவங்கள பார்க்க வச்சு சாப்பிட்டா கண்டிப்பா வயிற்று வலி எடுத்துரும். சோ பட் எல்லாருக்குமே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்னா வெட்டி எடுத்துட்டாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வாழைப்பழங்களை கொடுத்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ லைக் தட்டி விட்டுருங்க. பை.